பிரைஸ் காட். எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்தார்னு. அவர் அவமானத்தை எதிர்கொண்டாரு, சிலுவையை சகித்தாரு, தேவனுடைய சிங்காசனத்துல வீற்றிருந்தாரு. நமக்கு இருக்கிற அந்த கஷ்டத்தை நம்ம பார்க்காம அவர் நமக்கு வச்சிருக்கும் முடிவையும் சந்தோஷத்தையும் பார்த்து நம்ம முன்னேறுங்க. யோசேப்பு தனக்கு இருந்த அந்த சிறைச்சாலையில இருக்கிற அந்த அனுபவத்தை பார்க்கல, அவருக்கு முன்பாக இருக்கிற அந்த மேன்மையை பார்த்தாருங்க. அதனாலதான் அவர் கஷ்டம் வந்தாலும் அவர் உடைஞ்சு போகல. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும் போது கூட அந்த வேதனையும் அவமானத்தையும் சகித்தாரு. ஏன்னா அவருக்கு அது மேல கவனம் போகல. அவருடைய கவனம் எது மேல இருந்துச்சுன்னா அதுக்கு பின்பாக இருக்கிற மகிமையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தையும் தான் அவர் பார்த்தாருங்க. நமக்கு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், நமக்கு எத்தனையோ ஜெபத்துக்கு இன்னும் பதிலுக்காக நம்ம காத்திருக்கலாம், வேலைக்காக காத்திருக்கலாம், இன்னும் பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம். நம்ம பிரச்சனையை நோக்கி இல்லைங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவ மாத்த நம்ம பார்க்கணும். இப்ப இருக்கிற அவமானமும் வேதனையும் நமக்கு நிரந்தரம் இல்லை. சிலுவைக்கு பின்னால நமக்கு ஒரு மகிமை இருந்தது போல நிச்சயமா நமக்கு வேதனைக்கும் நம்முடைய அவமானத்திற்கும் பின்பாக ஒரு வெற்றி உண்டு. ஆமென்.